நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட், இது நம்ம சேனலான்னு. இதுவும் நம்ம சேனல் தான். ஓகேவா எம்ஜி ஸ்குவாட்? இப்போ வீடியோ பாருங்க. ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், உங்களோட பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக நீங்க எந்த அளவுக்கு டெடிகேஷன் கொடுப்பீங்க? அதை நம்ம எல்லாருமே ஈஸியா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். எனக்குன்னு ஒரு பேஷன் இருந்துச்சு, ஆனா இதனால அச்சீவ் பண்ண முடியல, அது என் வாழ்க்கையில் அமையல, நம்ம அப்பா அம்மா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லி 1000 குறைகளை சொல்லுவோம். பட் அதுக்காக நம்மளோட டெடிகேஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு? இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது, கிட்டத்தட்ட 45 நாள் ஒரு ரூம்குள்ள தன்னைத்தானே சாத்தி வச்சுக்கிட்டு ஒரு கேரக்டருக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு நடிகனை பத்தி சொல்ல போறேன். 45 நாள் வேற எந்த மனுஷங்க கிட்டயும் பேசாம ஒரு கேரக்டருக்கு பேசிக்கிட்டு நம்மளுக்குள்ளே தனக்குள்ளே அந்த கேரக்டராகவே மாறின ஒரு மனுஷனை பத்தி பேச போறேன். எப்படியாவது வாழ்க்கையில சினிமால நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பதிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம கூட கிடையாது. ஆனா 27 வயசுல ஆஸ்கரே ஜெயிச்சு முடிச்சாச்சு. வெறும் 27 வயசுல ஆஸ்கர் வாங்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆஸ்கரோட ஹிஸ்டரியிலேயே வில்லன் ரோல் பிளே பண்ணி ஆஸ்கர் ஜெயிச்ச ஒரே நடிகரான ஹீத் லெட்ஜர், அவங்கள பத்தி தான் பேச போறேன். அவங்க வாழ்நாள் ஃபுல்லா ஹிஸ்டரி, சினிமாவோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா ஹீத் லெட்ஜர் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எந்த ஒரு ஹாலிவுட் படம் பாக்குறவங்களும் கொடுத்து வச்சிருவாங்க. அதற்கு காரணம் ஒரு பர்டிகுலர் படத்துல அவங்க ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு கொடுத்த டெடிகேஷன் மட்டுமே போதுமானது. எந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்மேன் டார்க் நைட் படம். அண்ட் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு 10 வயசு இருக்கிறப்ப அவங்களோட அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் ஆகுறாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஆஸ்கரை வாங்குறதுக்கு டிவோர்ஸ் ஆன அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் வந்தாங்க. ஆனா அதை பாக்குறதுக்கு ஹீத் லெட்ஜர் உயிரோட இல்ல. எனிவே, நான் கதையை கண்டினியூ பண்றேன். ஆஸ்திரேலியால பிறக்கிற இந்த ஹீத் லெட்ஜர் 10 வயசு இருக்கிறப்ப அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் பண்றாங்க. அது பர்சனலா ஹீத் லெட்ஜரோட வாழ்க்கையை பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது. ஹீத் லெட்ஜரோட மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் எதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா செஸ் விளையாடுறதும், ரொம்ப பெரிய ஒரு படிப்பாளியுமா தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் ஹீத் லெட்ஜரோட அக்கா தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால தியேட்டர்ல இந்த கூத்துப்பற்றை மாதிரி இடங்கள்ல போய் அவங்க நடிக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆறாங்க. சோ இந்த தியேட்டரிங், அந்த ஆக்டிங் அப்படிங்கறதுல ஹீத் லெட்ஜருக்கு இன்ட்ரோடியூஸ் ஆறது அவங்களோட அக்கானால தான். சோ அதனால ஆக்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஹீத் லெட்ஜரோட மனசுக்குள்ள வருது. நம்மளோட வாழ்க்கையில நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுல கனவு இருக்கும். பட் அதை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறது எப்பவுமே நம்ம இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு ஒரு டிகிரி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட கனவு என்னன்னு தேடி பார்ப்போம். கரெக்டா? பட் ஹீத் லெட்ஜர் அப்படி கிடையாது. 17 வயசுல தன்னோட கனவை தேடி அவங்க சிட்னிக்கு போறாங்க. அங்க ஆஸ்திரேலியால ஒரு மிகப்பெரிய சிட்டிக்கு போறாங்க. இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கம்ப்ளீட்டா கிளம்பி போறாங்க. சென்னையில இருந்து டெல்லி கிளம்பி போற மாதிரி அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போறாங்க 17 வயசுல. அங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் குட்டி குட்டி ரோல்ஸா டெலிவிஷன்ஸ்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஆக்டிங்க பார்த்து எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீத் லெட்ஜரோட பர்சனல் லைஃப்லயே எந்த ஒரு பொண்ணு ஹீத் லெட்ஜர் கூட இருக்கவே முடியறது இல்ல. அவங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க, மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட பிரேக்கப் பண்ண எல்லா பொண்ணுங்களும் என்ன சொல்றாங்கன்னா, ஹீத் லெட்ஜர் ஒரு மெத்தட் ஆக்டர் அப்படின்னு சொல்றாங்க. மெத்தட் ஆக்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேரக்டராவே தன்னைத்தானே மாத்திக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ உங்ககிட்ட சொல்லணும்னா, இப்போ ஏதாவது ஒரு படம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃபேவரட்டா ஒரு படம் இருக்கும். கரெக்டா? இப்போ அந்த படத்துல இல்ல அன்னியன் படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இல்லைன்னா எனி மூவி. இப்போ அந்த படத்துல அன்னியன் படத்துல பாத்தீங்கன்னா விக்ரம் 2-3 கேரக்டர்ஸ் உள்ளுக்குள்ள பிளே பண்ற மாதிரி இருக்கணும். சோ விக்ரம் கட் பண்ணதுக்கு அப்புறமுமே அதே கேரக்டரை வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த கேரக்டரோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிறைய ஆக்டர்ஸ் இதை பண்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போதான் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ அவங்க அந்த மனுஷனாவே மாறிடுறாங்க கம்ப்ளீட்டா. ஒரு ஜோக்கர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர சைக்காட்டிக்கான கேரக்டரா இருக்கட்டும். அவங்க பிளே அதுக்கு முன்னாடி முதல் படத்துல அவங்க ஒரு கேயா பிளே பண்ணாங்க. ஆணும் உடலுறவு வச்சுக்கிற ஒருத்தங்க மாதிரி பிளே பண்ணாங்க. அந்த கேரக்டரவே மாறிடுறது. அந்த கேரக்டரவே மாறிட்டு அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ, உண்மையிலேயே அந்த ரோல்ல இருக்கிறவன் என்ன வாழ்க்கையில பண்ணுவானோ, ஆக்ஷன் கட் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமே அதே மாதிரி வாழ்ற கேரக்டர் தான் ஹீத் லெட்ஜர். அவங்க அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணுங்க அப்பப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னா இல்ல உன் கேரக்டர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு எனக்கு தெரியல, இது எனக்கு சுத்தமா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க இழக்க ஆரம்பிச்ச முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கூட எந்த பொண்ணுமே லாங்கா இருந்ததே கிடையாது. இப்படி இருக்கிற கொஞ்ச நாள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்ட்ரஸ் கூட அவங்க டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாளே ஒரு குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தைய சப்போர்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வருது. ஹீத் லெட்ஜர் ரொம்பவே ஆசைப்பட்டு ஹாலிவுட் அப்படிங்கிற இடத்துக்கு ஆஸ்திரேலியால இருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போறாங்க. எப்படியாவது நம்மளோட மார்க்கை உள்ள கொண்டு வந்துடணும்னு. ஹீத் லெட்ஜரோட ஒரு மிகப்பெரிய கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஆஸ்கர் வாங்கணும் அப்படிங்கிறது. நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி குட்டி குட்டி கனவுகள் இருக்கும். கரெக்டா? ஒரு மிகப்பெரிய அவார்டா இருக்கட்டும், இல்ல ஏதாவது அச்சீவ் பண்ணும். ஒரு கிளாஸ்ல எல்லாருமே நிக்கிறப்ப நம்ம ஒரு அவார்ட் போய் ஸ்டேஜ்ல வாங்கணுங்கிறதுல இருந்து நம்மளோட எல்லாருக்குமே நம்மளோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும். கரெக்டா? பட் ஹீத் லெட்ஜரோட கனவை யோசிச்சு பாருங்க. ஆஸ்திரேலியால ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒருத்தர் இருந்துகிட்டு ஒரு ஆஸ்கர் வாங்கணும்னு ஆசைப்படுறான். அது தேடி போகவும் செய்யறான். நிறைய பேர் ஆசைப்பட்டு விட்டுருவோம். பட் இவங்க நிறுத்தாம அதை தாண்டி போகவும் செய்யறாங்க. அமெரிக்கா வரைக்கும் போன இந்த ஹீத் லெட்ஜர் ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்டிங் கால் நடக்குது. ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிரெக்டர்ஸ் கூப்பிடுவாங்க. யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ நீங்க
நீங்க உங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை காமிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி காமிக்கிறப்ப வந்து ஒரு படத்துக்கு வந்து பயங்கரமா வார்னர் பிரதர்ஸ் WB பார்த்திருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு படத்தை எடுக்கிறாங்க. உலகத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கேரக்டர்ஸ் பேட்மேன் படத்துக்கு வந்து ஒரு ஆடிஷன் கால் வருது. ஹீத் லெட்ஜர் ரொம்பவே ஆசைப்பட்டு போய் நின்னது வந்து பேட்மேன் கேரக்டருக்கு தான் போய் நிக்கிறாங்க. பட் அங்க போய் அவங்க நிக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து அங்க இருக்கிற டிரெக்டர், உலகத்தோட அதிகமா போற்றப்படுற டிரெக்டரான கிறிஸ்டோபர் நோலன் வந்து அவங்கள பார்த்துட்டு கடைசியில ஹீத் லெட்ஜரை வந்து பேட்மேனுக்கு ஆடிஷன் பண்ணாலும் ஃபைனலி அவங்க செலக்ட் பண்றது என்னமோ அந்த படத்தோட வில்லனான ஜோக்கருக்கு. இது வந்து ஹீத் லெட்ஜரை மட்டும் இல்ல, அமெரிக்கால இருக்கிற மக்களே வந்து திரும்பி பார்க்க வைக்கிறது. ஏன்னா ஜோக்கர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ஐகானிக்கான ஒரு கேரக்டர், ரொம்பவே பயமுடுத்துற ஒரு கேரக்டர் இருந்தாலும் அமெரிக்காவோட ஹிஸ்டரியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய வில்லன், சினிமா ஹிஸ்டரியில இருக்கிற ஒரு மிகப்பெரிய வில்லன். இதை வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆஸ்திரேலியால இருந்து வந்த ஒரு சின்ன பையன், அது ஒரு 26 வயசு பையன், 25 வயசு பையன், இவங்க கிட்ட போய் இவ்வளவு பெரிய ஒரு ரோலை கொடுக்கணும்னு சொல்றீங்களா, அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டோபர் நோலன் அந்த டைரக்டர் மேல போட்டு எல்லாருமே விளாசுறாங்க. பிரஸ்ல எல்லாம் வந்து கேவலமா எழுதுறாங்க, இந்த ஆக்டருக்கு என்ன தெரியும் இதை பத்தி, இதை போய் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ரோலை போய் இவங்களுக்கு போய் கொடுக்குறாங்க, இது ஒரு மிகப்பெரிய தப்பான டெசிஷன். ஹீத் லெட்ஜரை போட்டு கிளிக்காத இடமே கிடையாது. ஹீத் லெட்ஜருக்கே அதை விட ஆச்சரியமா இருக்கு, என்னைய போய் ஏன் வந்து ஜோக்கருக்கு எடுத்தீங்கன்னா பேட்மேனுக்கு தானே நான் வந்து ஆடிஷன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டோபர் நோலன் ரொம்பவே தெளிவா சொல்றாங்க, உனக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலி என்னதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களும் இருந்துகிட்ட ஹீத் லெட்ஜரும் இருந்துகிட்ட ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நோலன் கிட்ட போய் பேசுறாங்க. சரி நான் என்ன பண்ணணுங்கிறப்ப வந்து நோலன் சொல்றாங்க, ஜோக்கரை பத்தின கேரக்டர்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா படிங்க. ஒரு சைக்கோ மாஸ் மர்டரர் என்னென்ன பண்ணுவானா வாழ்க்கையில அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. ஒரு சைக்கோ உண்மையிலே நிஜ லைஃப்ல சுத்திட்டு இருந்தானா அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கறத யோசிங்க. நீங்க அந்த கேரக்டரை மாறுங்க, உங்களால இதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு பிராக்டிஸ் எடுத்துக்கிறதுக்கு, அந்த கேரக்டரா தான் மாறுறதுக்கு ஹீத் லெட்ஜர் வந்து ஒரு ஹோட்டல் ரூம்குள்ள போய் 45 நாள் கதவை சாத்திட்டு அந்த கம்ப்ளீட்டா வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேட்மேன் படங்கள்ல எப்படி இருந்திருக்கு, அந்த ஜோக்கரோட கேரக்டர் எப்படி, ஜோக்கரோட மைண்ட் செட் எப்படி யோசிப்பாங்கன்னு 45 நாள் வந்து ஜோக்கரை பத்தி படிக்க போன இந்த ஹீத் லெட்ஜர் வந்து அந்த ரூம்குள்ள போன ஹீத் லெட்ஜர் வந்து 46வது நாள் அந்த ஷூட்டிங் செட்டுக்கு வர்றப்ப வந்து ஜோக்கராவே வந்தாங்க. அவங்க வர்றப்ப வந்து எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க செட்ல இருக்கிறவங்க எல்லாம் இருந்துகிட்டு வந்திருக்கிறது வந்து ஹீத் லெட்ஜர்னு பார்க்கல, வந்திருக்கிறது வந்து ஜோக்கராவே பார்த்தாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் பயந்து போனாங்க. கூட ஒர்க் பண்ற ஆக்டர்ஸே வந்து கட் சொன்னதுக்கு அப்புறமே வந்து இந்த ஒரு சைக்கோ வந்து கிட்ட உட்காந்துட்டு இருந்தாலும் எப்படி இருக்கும், அவன் பேசுறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்து சுத்தி இருக்கிற ஆட்களே அந்த செட்டில் இருக்கவங்களே பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹீத் லெட்ஜர் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருந்திருக்காங்க, ஒரு ரோலுக்காக எந்த அளவுக்கு டெடிகேட் ஆகுறாங்கிறதுக்கு சொல்றேன். அந்த மேக்கப் அவங்க போற அந்த ஜோக்கர் ஃபேஸ பாத்தீங்கன்னா தெரியும், பயங்கரமா பவுடர் அடிச்ச ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்கும். அங்க வந்து சைடுல வந்து அந்த ரெட் கலர்ல வந்து ஒரு பெரிய ஸ்மைல் இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த மேக்கப் அடிச்ச மாதிரி இருக்கிற அந்த ஒயிட் கலர்ல இருக்கிற பவுடர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒருத்தங்க செட்ல இருந்தாலும் அது போக ஹீத் லெட்ஜர் இருந்துகிட்டு அந்த மேக்கப்பை தானேவும் போட்டுப்பாங்களாம். ஏன்னா உண்மையிலேயே அந்த கேரக்டர் வந்து அந்த மேக்கப்பை வந்து சொந்தமா தான் போட போறான், வெளியே இருக்கவங்க யாரும் போட போறது இல்ல. ஒரு சைக்கோ மேக்கப் போட்டா எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு மேக்கப் போடுற மாதிரி வந்து தனக்கு தானே மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த ஹீத் லெட்ஜர் வந்து சைடுல வந்து 2 பெரிய காயங்கள் இருக்கிற மாதிரி வந்து அந்த கேரக்டருக்கு வரும். அந்த லிப்ஸுக்கு 2 சைடும். இது எங்க இருந்து பிடிச்சாங்க, இது டைரக்டரோட ஐடியா கிடையாது, இது ஹீத் லெட்ஜரோட சொந்த ஐடியா. இது வந்து ஸ்காட்லாந்துல இருக்கிற ஒரு சைக்கோ கேங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்க போறாங்களோ அவங்கள வந்து மக்களை சாகடிச்சுட்டு அவங்க தான் சாகடிச்சாங்கிறதுக்கு ஒரு அடையாளமா வந்து அவங்களோட 2 சைடுமே வந்து ஸ்கின்னை வந்து கிழிச்சு விட்டு போயிடுவாங்களாம். சோ வாய்க்கு 2 சைடுமே வந்து ஒரு பெரிய கோடு போட்டு போயிடுவாங்க. அந்த கோடை வந்து தனக்கும் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீத் லெட்ஜரே வந்து அந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு ஸ்மைல் போடுறதா இருக்கட்டும், முழுக்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த சீன் அப்படிங்கறது ஹீத் லெட்ஜர் தனாவே எடுத்துக்கிட்டாங்க. கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்னு சொல்றப்போ ஒரு மிகப்பெரிய டிரெக்டர், அவர்கிட்ட வந்து இந்த வயசு பையன் நடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க செட்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டது என்னன்னா, கிறிஸ்டோபர் நோலன் படத்துல போய் இவன் வந்து வரல கையை வச்சிட்டு இருக்கான், கண்டிப்பா இதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க, கிறிஸ்டோபர் நோலன் பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அங்க செட்ல எல்லாரும் பேசிட்டு இருந்தாலும் ஹீத் லெட்ஜர் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்களோ, ஒரு நார்மல் சீனா இருக்கும், நார்மலா முடிய வேண்டிய சீனா இருக்கட்டும், ஆனா ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டருக்குள்ள ஹீத் லெட்ஜர் வந்ததுக்கு அப்புறம் வந்து எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சிரிக்கிற ஒரு சீனா இருக்கட்டும், எதிர்பார்க்காம யாரையாவது போட்டு கத்துற மாதிரி ஒரு சீனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எடிட் ஆயிடும் நினைச்சாங்க. இது எதுவுமே சீன்ல எழுதுறப்போ கிடையாது. ஆனா ஹீத் லெட்ஜரே சீன்ல இம்ப்ரூவ் பண்ண விஷயங்கள், ஆனா இது எல்லாமே வந்து படத்திலேயே சேர்ந்து கடைசியில வந்துச்சு அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். ஏன்னா கிறிஸ்டோபர் நோலன் அப்படிங்கிற அந்த டைரக்டரே வந்து இந்த ஹீத் லெட்ஜரை பார்த்து அவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல வந்து பேட்மேன் வந்து ஹீத் லெட்ஜரை போட்டு அடிக்கிற மாதிரி, ஜோக்கரை போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரணும். எப்பவும் போல நம்ம சினிமா அப்படின்னு சொன்னா எல்லாமே வந்து மாயை அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா பாக்குறது எதுவுமே உண்மையிலே நடக்க போறது இல்ல. ஆனா ஹீத் லெட்ஜர் இந்த சீன்ல உண்மையிலே கிறிஸ்டியன் பேல் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளை பார்த்து நீங்க உண்மையிலே அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸ் பண்ணி அடிக்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து உண்மையிலே ஹீத் லெட்ஜரை வந்து அங்க இருக்கிற ஆட்கள் வந்து அங்க இருக்கிற பேட்மேன் வந்து உண்மையிலே போட்டு குத்துற சீனா இருக்கட்டும், அதெல்லாம் சினிமால பாக்குறது வந்து அப்படியே உண்மையிலே நடந்த விஷயத்தை தான் வந்து எடுத்து காமிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு டெடிகேட் பண்ண ஹீத் லெட்ஜர் வந்து அந்த 45 நாள் உள்ளுக்குள்ள என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா,
2 மணி நேரம் தான் நைட்டு தூங்குவாங்களாம். ஒரு சைக்கோ வந்து எப்படி யோசிப்பா, சைக்கோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு அவங்க வந்து ஒரு நாள் நைட் அவன் வந்து 2 மணி நேரம் தான் தூங்குவான். வாழ்க்கையில ரொம்ப நேரம் வாழணும்னு நினைப்பான், நிறைய விஷயங்கள் கிரேசியா யோசிப்பான் அப்படிங்கிறதுக்காக, அந்த மைண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு குழப்ப ஸ்டேஜ்ல இருக்கணுங்கிறதுக்காக 45 நாளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைமா இருக்கட்டும், மொத்த நாளுமே வந்து ஒரு நாளுக்கு அவங்க 2 மணி நேரம் தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலி படத்தோட மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ஹீத் லெஜர்னால வந்து இந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வரவே முடியல. அது வரைக்கும் ஹீத் லெஜர் வந்து ஒரு புக்ல வந்து கண்ட மணிக்கு ஸ்கிரிபிள் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஜோக்கர் வந்து என்ன யோசிப்பானோ அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள எழுதி வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த புக்கும் வந்து யார்கிட்டையும் காமிக்காமலே இருந்திருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் புக் கிடைச்சிச்சு. எனிவே அவங்க வந்து அந்த கேரக்டர்ல இருந்து அவங்களால வெளியே வரவே முடியாம இருந்திருக்கு. அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட போய் பேசியிருக்காங்க, நிறைய சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் பேசியிருக்காங்க, தயவு செஞ்சு இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க, இந்த கேரக்டரவே நான் மாறிட்டேன், என்னால வெளியே வர முடியலன்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லாருமே வந்து நிறைய பில்ஸ் கொடுத்து உனக்கு தூங்குறதுக்கான பில்ஸ் மட்டும் மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனாலுமே அவங்களுக்கு தூக்கம் வரவே இல்லை. படம் முடிஞ்சு படத்தோட எடிட்டிங் போயிட்டு இருக்கப்போ ஹீத் லெட்ஜர் வந்து ஒரு பர்டிகுலர் நாள் ஆன ஃபேட்ஃபுல் டே வந்து ஹீத் லெட்ஜர் வந்து மத்தியானம் 3 மணிக்கு அவங்களோட அபார்ட்மெண்ட்ஸ்ல நேக்கடா ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லாம இறந்து கிடக்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. எல்லாருமே மொத்த அமெரிக்காவே ஷாக் ஆகுது, ஏன் மொத்த வேர்ல்டே ஷாக் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு பெரிய ஐகானிக்கான கேரக்டர், அது வரைக்கும் பிரஸ் வந்து எங்களை கிழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க, யாரும் இந்த படத்தை பார்க்கல. இப்படி ஒருத்தனுக்கு போய் வந்து தேவையில்லாம படத்தை கொடுக்குறீங்கன்னு குறை சொல்லிட்டு இருந்த பிரஸ் வந்து அதிர்ந்து போறதுக்கு காரணம் இந்த சின்ன வயசுல இந்த பையன் ஏன் இறந்து போனா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே பதில் தெரியல. அந்த பையன் வந்து இறந்து போய் கிடக்குறான். அப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வருது என்னன்னா, ஹீத் லெட்ஜர் வந்து ஒரு நாள் நைட்டு 2 மணி நேரம் தான் தூங்க முடியுது, அதுக்கு மேல தூக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகள் கொஞ்சம் நிமிஷமாவே வந்து அவங்க தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. பட் சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது, கண்ட மாதிரி ஒரு சைக்கோவாவே மாறிட்டாங்க. அப்படிங்கிறதுனால தூக்க மாத்திரைகள் அதிகமா போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு மேல தூக்க மாத்திரை போட்டதுனால அவங்க அன்னைக்கே இறந்து போயிருக்காங்க அந்த ரூம்குள்ள அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஹீத் லெட்ஜர் வந்து இறந்து போன நாள் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதுக்கப்புறம் தான் நடக்குது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது. மொத்த உலகமே வந்து இப்படி ஒரு கேரக்டர் எவன்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. ஒரு ஆஸ்கர் நடக்குது. அந்த ஆஸ்கர்ல அவங்க சின்ன வயசுல பிரிஞ்சு போன ஹீத் லெட்ஜரோட உண்மையான அப்பாவும் அம்மாவும் வந்து ஆஸ்கரை வந்து அவங்க சார்பா எல்லாரும் முன்னாடியும் அவார்டை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அக்கா யாருனால வந்து இவங்க ஆக்டிங் குள்ள வந்தாங்களோ அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு நாள் இந்த ஆஸ்கர் நான் வந்து இந்த ஸ்டேஜ்ல இந்த ஹாலிவுட்டோட உலகத்தோட மிகப்பெரிய ஆக்டர்ஸ் ராபர்ட் டவுனி ஜூனியரா இருக்கட்டும், பிராட் பிட்டா இருக்கட்டும், ஏஞ்சலினா ஜோலியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் என் கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஒரு நாளுக்காக நீ எவ்வளவு ஆசைப்பட்ட, எவ்வளவு உழைச்ச அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நீ கூட இல்ல அப்படிங்கிறது ரொம்ப மனசோடைற விஷயமா இருக்குன்னு 2-3 வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு போனாங்க. பட் அவங்க சொன்ன 2-3 வார்த்தைகளே வந்து அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரையுமே வந்து கண் கலங்க வச்சிருச்சு. இந்த வீடியோல இருந்து நான் சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். இந்த வயசுல ஒரு வில்லன் கேரக்டர் பிளே பண்ணி அது ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல வந்து ஒருத்தங்க வந்து அவார்டு வாங்குறது வந்து ஆஸ்கரோட ஹிஸ்டரியில் நடந்தது கிடையாது. உலகத்தோட தலை சிறந்த அவார்டு அப்படிங்கறது வந்து இந்த வயசுல வாங்கி முடிச்சுக்கிட்டு, அதுக்கு காரணம் ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பேஷனுக்கு அவங்க கொடுக்குற டெடிகேஷன். அதுக்காக எத்தனை பேர் குறை சொன்னாலும் சரி, பிரஸ் என்ன கிழிச்சாலும் சரி, அவங்கள வந்து கேவலமா எத்தனை பேர் பேசினாலும் சரி, அதை பத்தி எதையுமே கவலைப்படாம அவங்களோட உழைப்ப ஒரு விஷயத்தை மட்டுமே நம்பி இவ்வளவு டெடிகேட் பண்ண இந்த ஹீத் லெட்ஜர் அச்சீவ் பண்ண முடிஞ்சது ஆஸ்கர் அவார்டை செத்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மாவை சேர்ந்து போய் வாங்கினாங்க. ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு பையனால இதை விட அதிகமா என்ன தந்துட முடியும் அப்படின்னு தெரியல. நீங்க உங்களோட அப்பா அம்மாவுக்கு இல்ல நீங்க உங்களோட லைஃப்ல உங்க பேஷனுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத இன்னையில இருந்து யோசிக்க ஆரம்பிங்க. ஸ்டார்ட் சேசிங் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்றேன். until then bye. மதன் கோடி signing off here. Cheers. Bye.